அழகா சொல்றார் கர்த்தர், அவர்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் அவர்களுக்கு செய்வேன். எத்தனை பேர்? 45 லட்சம் பேர். இந்த 2 பேர் மட்டும் சொல்றான், கானானு போயிடலாயா, ஈஸியா ஜெயிச்சிடலாயா, உள்ள போயிடலாயான்றான். இவன் சொல்ற, கல்ல கொண்டு வந்து விடுவோம், மரியாதை போயிரு. என்னடா நீங்க வாழ்வீங்கடா, சாக மாட்டீங்கடா. நாங்க சாவண்டா, நாங்க சாகணும்டா. இல்லப்பா நீ கிறிஸ்து மரிச்சிட்டாரா, வந்து உனக்கு வந்து இமார்டாலிட்டி இருக்குடா. கல்ல கொண்டு வந்து விடுவோம். என்ன சாக மாட்டேன்னா சொல்ற? இடையில ஒருத்தர், இவர் சாக மாட்டேன்னு தானே சொன்னாரு, நீ சாவேன்னா சொன்னாரு. நீ சாவேன்னு சொன்னா நீ கல்லெடு தெரியலாம், நீ சாக மாட்டேன்னு சொல்றது எது கல்லெடு தெரியுற? அப்ப உனக்குள்ள இருக்கிற பிசாசு, அந்த ஆவிக்கு பேர் மரணத்தினால். என்னதான் நடக்க போகுது? அவன் என்ன சொன்னாலும் அதான நடக்கும். என்ன சொன்னாங்க? வனாந்தரத்தில் சாவோன்னு சொன்னாங்க. சொன்ன அத்தனை பேர் சாவாயின்ட்டு. உடனே இன்னொருத்தர் வரேன், ஐயா அந்த 2 பேர் வேற எது சொன்னாங்க, அதான் சொல்லிட்டு இல்லை சொன்னபடி செய்ய நடக்கும்னு. ஐயா அவர் பாசிட்டிவாக சொன்னார்ல, அவர் சொன்னபடி அவருக்கு நடக்கும், இவன் சொன்னபடி இவனுக்கு நடக்கும். நீ என்ன சொல்ற? உன் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கட்டும். உம்முடைய அம்புகள் எவ்வளவு கூர்மையானவைகள். அம்பை பத்தி பேசு. நீ வம்ப பத்தி பேசிட்டு இருக்க, அவனை பத்தி ஏன் பேசுற? பிரச்சனையை பத்தி ஏன் பேசுற? கோவிட பத்தி ஏன் பேசுற? சூழ்நிலையை பத்தி ஏன் பேசுற? தேவன் யாருன்னு பேசு. தேவனுடைய அம்புல எவ்வளவு கூர்மை இருக்குன்னு பாரு. இந்த அம்புகள் எதிரின் இருதயத்துக்குள் பாயம். கையெழுத்து ஆமே. இந்த சித்திர தையலாடைய பின்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே புரியாது. வெறும் நூலா இருக்கும், கொத்து கொத்தா நூலா இருக்கும், கசமசான் இருக்கும். அப்படித்தான் உங்க வாழ்க்கையில சில நேரம் தேவன் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார் பாருங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரே கசமசான் இருக்கும், ஆனா உள்ள இருந்து பார்க்கும்போது அவர் அழகாக ஒரு படத்தை ரெடி பண்ணிட்டே இருப்பார். சில நேரம் வாழ்க்கையில சில முடிவுகளை அவர் எடுத்து அழகான கொண்டு போயிட்டு இருப்பார். நீ நினைப்ப, என்னடா என் வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா, நீ எம்ப்ராய்டரிய நீ ஒருத்தர் இங்க இருந்து குத்திக்கிட்டு இருக்காருன்னா நீ எங்க வந்து பார்க்கணும்? குத்துற ஒரு பக்கம் இருந்து பார்க்கணும். நீ பின்பக்கம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க. தேவன் உள்ள இருந்து குத்திக்கிட்டு இருக்கிறாரு. கை தட்டுங்க. படம் உள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நீ வெளியில இருந்து பார்க்கிற. என் வாழ்க்கையில் அவர் அனுமதி இல்லாமல் ஒரு காய நகர்த்த முடியாது. ஏனென்றால் நான் தேவனால் அழகாய் சித்தரிக்கப்பட்ட சித்திர தையல் ஆடையா இருக்கிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு இன்சிடென்ட் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு அழகை எனக்கு கொடுத்துக் கொண்டு நான் சொல்கிறேன். Praise God, hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கரங்களை கட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ராஜ்யத்தின் மனநிலை ரட்சிக்கப்பட்டவர்கள் கடந்து வரும்போதுதான் ராஜ்யம் கடந்து வருகிறது. இந்த உலகத்திலே இயேசு எதற்கு பூமிக்கு வந்தார்? தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ராஜ்யத்தை ஸ்தாபிக்காமல் பரலோகம்தான் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. நான் கல்யாணம் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் பெட்டி பிடிக்கோட வீட்டுக்கு வந்தீங்கன்னா தாய் வீட்டுக்கு வருவதல்ல வெற்றி. ஆமாம், நீங்கள் குத்து விளக்காக குலமகளாக நீங்கள் பூமியை மாற்றும்படிக்கு. பூமி பிசாசுனா பூமியை பிசாசை படைத்தான். ஆதியிலே பிசாசு வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தான். அப்படியா இருக்கு? கேட்ட ஆதியிலே தேவன் வானத்தையும் பிசாசு பூமியையும் சிருஷ்டித்தான். அப்படி இருக்கா? ஆதியிலே தேவன் வானத்தையும் தேவன் பூமியை சிருஷ்டித்தான். அப்ப தேவன் சிருஷ்டித்த
உலகத்தை நீங்க வெறுக்கக்கூடாது. அதான் காலையில் சொன்னேன், உங்கள் தகப்பனார் ஒரு அழகிய பொக்கையை உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணார். நீங்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் உள்ளே போயிருக்கும்போது ஒரு குரங்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சிருச்சு, பொக்கையை பிச்சு போட்டுருச்சுன்னு ஒன்று. நீங்கள் பொக்கையை பிஞ்சு கிடக்கிற பொக்கையை பார்த்து நீங்கள் ஏறி மிதிக்கிறதா? என்ன பிஞ்சு போய் கிடக்கு இந்த அந்த பொக்கை அப்படின்னு மிதிக்கன்னா குரங்கு மிதி, ஏன் பொக்கையை மிதிக்கிற? நீ நல்ல மகனாக இருப்பாய் என்றால் சிதறி கிடந்த பூக்களை எடுத்து ஒன்று சேர்த்து மறுபடியும் அதை புதிய பொக்கையாக மாற்றி, எங்கள் அப்பா கொடுத்தது எங்கள் அப்பா எப்படி கொடுத்தாரோ அப்படி நான் மாற்றுவேன்டா இயேசு நாமத்தில். நல்லா தட்டணும். ஆமென். சேபார உலகத்தை தலைகீழாக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். உலகத்தை விட்டு எஸ்கேப் ஆகிறவங்க வந்திருக்கான்னு சொல்லல, எஸ்கேப்பர்ஸ். பெந்தேகோஸ்தேக்காரனே எஸ்கேப் பண்ணுறேன், இந்த 10 பேர் எஸ்கேப் ஆகிறவன் வந்திருக்கிறான்னு சொன்னா இல்லை, நம்ம வாழ்ற பூமியை தலைகீழாய் மாற்றுகிறவன் இங்கே வந்திருக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆகவே நன்றிக்குரியவர்களே, நாம் இந்த பூமியில் இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, இந்த பூமியை மாற்றும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். இருக்கிறீங்களா? ஆமென். ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் எதையாச்சும் மாற்றுங்க. ஆமாம், உங்கள் பிள்ளைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பக்கத்து வீட்டுக்காரே ஒரு 4 தெரு 4 குடும்பத்தையாச்சும் மாற்றிட்டு போ. சொத்துக்கு பாரமாக பூமிக்கு தண்டமாக சர்ச்சுக்கு வரும்போது கூட நீங்கள் நல்லா கை வீசமாக கை அப்படிலாம் வராமல், கடைக்கு போகலாம் கை வீசி வராமல், வரும்போது ஆளுக்கு 4 ஆத்துமாக்களை, ஆமாம், என்னை இழுத்து கொள்ளும் ஓடி சத்தமாக சொல்லுங்கள், வந்துடுவேன். ஆமாம், விடிய பைபிளை படித்து அது வருஷத்தில் வேற என்னது, என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்துடுவோம். கைத்தட்டுங்க உதவருக்கு. ஆமென். அப்போ என்னை இழுத்துக்கொள்ளும் எப்படி முடியணும் வசனம்? ஓடி வந்துடுவேன்னு முடியணும். ஏன்னா சிங்குலரில் ஆரம்பிக்குது, சிங்குலரில் தான் முடியணும். ஆனால் சிங்குலரில் ஆரம்பித்து ப்ளூரலில் முடியுது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். அப்படிதான் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார், ப்ளூரலில் ஆரம்பித்து சிங்குலரில் முடியுது. ஆதியிலே தேவர்கள் அப்படின்ற ட்ரினிட்டி பற்றி தேவன்ற வார்த்தைக்கு பன்மை வருது. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படி வருது. அப்போ சிங்குலரு, ப்ளூரலு, துவைதம், அத்வைதம் எல்லாமே நமக்குள்ளே தான் என்ன செய்யுது இருக்கு. அதனால் உங்களை அவர் இழுத்துக்கிட்டார். நீங்கள் ஓடி வருவேன்னு வரக்கூடாது. சொல்லுங்கள், வரணும். அதனால தான் இந்த ஸ்கூல் டைம்லலாம் ரொம்ப நல்ல பயல்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் கடவுள் சூஸ் பண்ணுறதே கொஞ்சம் யோசித்து தான் சூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவன் எப்போவுமே நல்லவனாக இருக்கான், தனியாக ஸ்கூலுக்கு வருவேன், தனியாக படிப்பேன், தனியாக பாஸ் ஆவேன், தனியாக போயிடுவேன், தனியாக வேலை பார்ப்பேன், கல்யாணம் பண்ண அப்புறம் அம்மா அப்பா கூட விட்டு தனியாக தான் இருப்பான். ஆனால் இந்த சேட்டை பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 10 பயல்களோடே இருப்பாங்க, ஒரு குரூப்போடே இருப்பாங்க, ஒரு தாப் அடிப்பாங்க, ஜோக் அடிப்பாங்க. அவன் இருந்தாங்கன்னா கிளாஸே சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ கர்த்தர் பார்ப்பார், இவனை தூக்கணும்னா கரெக்டாக இவன் கூட்டத்தை தூக்கிடுவான்டா அப்படின்னு சொல்லி தூக்குறாரு. அப்படி தான் பாருங்கள், இந்த பவுல் கூட்டம் கூட்டமாக தான் ஜனங்களை கிறிஸ்தவர்களை தாக்குறதுக்கு தனியாக போக மாட்டான். குதிரையில் ஒரு 10-20 பேரோடையே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். அதான் ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், அதனால தான் அவனை சூஸ் பண்ணார். குதிரையில் அந்த விழும்போது அவன் கூட ஒரு 10-20 பேர் இருக்கிறாங்க. ஸோ கர்த்தர் பார்க்குறாரு, இவனை சூஸ் பண்ணால் அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவன் எங்கே போனாலும் ஒரு கூட்டத்தோடு போகிறான். ஸோ நீங்களும் என்ன செய்யணும்? அநேகரை இழுத்து கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தை மாற்றும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வாழ்கின்ற நாட்களிலே பூமியை மாற்றுங்கள், அதுதான் தேவன் நம்மை அழைத்ததன் நோக்கம். உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றுறாரு, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். மாற முடியாததென்று எதுவுமே கிடையாது. ஆமென். ஸோ பரலோக ராஜ்யத்தின் மனநிலை உடையவர்களாய் இருங்க. நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டீங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும் என்றால் மரிக்க வேண்டும். மரித்தால்தான் நீங்கள் மறுபிறப்புக்குள் வர முடியும். வேதம் சொல்லுது, நீங்கள் மரித்து மறு உலகத்திற்குள்ளே என்ன செய்கிறீர்கள்? பிரவேசிக்கிறீர்கள். ஸோ பரலோகத்துக்கு போயிட்டால் பிரச்சனையே இருக்காது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அதை சொல்லுங்கள். எத்தனை பேர் நம்புறீங்கன்னா இப்போ தூக்க மாட்டீங்க, வேறு மாதிரி தெளிவாக இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு தெரியும் பரலோகத்துக்கு போனால் பிரச்சனையே கிடையாது? எத்தனை பேர் தெரியும்?
பரலோகத்துக்கு போனாலும் பிரச்சனை இருக்குன்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கள். பரலோகத்துக்கு போனால் பிரச்சனையே இருக்காது. எத்தனை பேர் தெரியும்? கன்ஃபார்மாக காய்ச்சல் இருக்குமா, வியாதி இருக்குமா, இனி கண்ணீர் இருக்குமா, கவலை இருக்குமா? எதுவுமே இருக்காதான். அப்போ பரலோகத்துக்கு போகணுன்னு என்ன செய்யணும்? சாகணும். செத்துட்டா பரலோகத்துக்குள்ளே போயிடலாம். பரலோகத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு பின்பற்றி வந்த எந்த பிரச்சனையும் இங்கே கிடையாது. இப்போ மனிதன் மரித்து பரலோகத்துக்குள்ளே கடந்து செல்கிறான். இதைத்தான் இயேசு சிலுவையிலே, நீங்கள் அந்த மரிச்சா தான் உள்ளே போக முடியும் இல்லையா? அதனால் உங்கள் மரணத்தை நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் வாங்கிட்டார். அந்த இயேசு நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அவர் பரலோகத்துக்குள்ளே, அதாவது மரித்த பிறகு ஒருத்தன் பரலோகத்துக்குள்ளே போய் என்ன அனுபவிப்பானோ அது இந்த பூமியிலே நீங்கள் அனுபவிக்க முடியும். அந்த வாழ்க்கைக்கு பெயர் தான் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை. ஆமென். பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். இந்த மனநிலையை புரிஞ்சுக்கங்க. நான் மறுபடியும் பிறந்தவன். உங்களுக்கு பேர் என்ன? மறுபடியும். அப்போ பிறந்தது செத்து, இப்போ மறுபடியும் பிறந்திருக்கீங்க. நீங்கள் வேறொரு ஜென்மத்துக்குள்ளே மறு ஜென்மம் முழுக்கினாலே ஞானஸ்தானத்தில் நீங்கள் மறு பிறப்படைஞ்சிருக்கிறனால, நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாய் பிறந்தனால இந்த பூமிக்குரிய எந்த வியாதியும் பலவீனமும் பிசாசின் கிரியைகளும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொட முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஸோ இந்த மனநிலை உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த மனநிலை தொடர்ந்து உங்களுக்குள்ளே இருக்கும்போது அந்த வாழ்க்கை உங்களுக்குள்ளே கடந்து வர ஆரம்பிக்குது. ஒருத்தன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் இருதயத்தின் நினைவு தரித்திரங்க மனநிலை இருந்தால் அவன் தரித்திரனாக தான் இருப்பான். அவன் வாழ்க்கை தரித்திரமாக போகுது. அவன் தான் தேவனுடைய பிள்ளை என்பதையும் தான் யார் என்பதையும் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது அவன் வாழ்க்கை எப்படி மாறுது? ஏனென்றால் உங்கள் இருதயத்திற்கு ஒரு வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமை என்னன்னா, நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு உங்கள் கப்பல் போகும். நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்கள் வாழ்க்கை மாறும். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். ஆமென். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நீ நீதிமான் நீதிமான் நீதிமான்ற மனநிலை வர வர வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. அவன் என்ன சொல்கிறான்? பாவி பாவி. நீ பாவி பாவி நினைக்க உன் வாழ்க்கை பாவிக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கை மாதிரி பாவிக்குரிய வாழ்க்கையாகவே மாறுது. ஆனால் நீதிமான் நீதிமான் என்பதை உணர்ந்து கொள்ளும்போது உங்கள் மனது நீதிமானுக்குள்ள கிரியைகளுக்குள்ளே கடந்து வர ஆரம்பிக்கிறது. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஸோ நீங்கள் புரிந்து கொள்ள உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். You started experiencing and enjoying the blessings of your birth in Christ. ஸோ என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆமென். நிறைய பேருக்கு பைபிளில் இருக்க எல்லா வசனம் பிடிக்கும். காணிக்கை சம்பந்தப்பட்ட வசனங்களை அவர்கள் பெரிதாய் எடுத்துக்கொள்வதில்லை. பெரிதாக அவங்களுக்கு அது பிடிக்காது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவங்களுக்கு ஐஸ்வர்யத்தை பெரிதாக பிடிக்காதுன்னு அர்த்தம். சொல்லுங்கள், காணிக்கை சம்பந்தப்பட்ட வசனங்களை பிடிக்காவிட்டால் அதற்கு அர்த்தம் ஐஸ்வர்யத்தை எனக்கு பிடிக்காது அப்படின்னு அர்த்தம். பைபிள் சொல்லுது, அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஒன்றை விரும்பாத பட்சத்தில் அது நம்மை விட்டு தூரமாகத்தான் விலகி போகும். ஆகவே ஐஸ்வர்யத்தை விரும்புங்கள். எல்லாம் சொல்லுங்கள், விரும்புங்கள். ஆசீர்வாதங்களை விரும்புங்கள். அப்பொழுது உங்களுக்கு அருகே கடந்து வரும். ஆமென். ஹீப்ரு வேர்டில் ஐஸ்வர்யம் என்கிற வார்த்தை டைத்துன்ற வார்த்தையும் ஒரே வார்த்தையில் ஒரு எழுத்து வித்தியாசம். டேஞ்சருக்குள்ளே ஆங்கர் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள். டேஞ்சரில் டியை தூக்கிட்டா என்னது? ஆங்கர். ஆங்கர் இஸ் ஒன் லெட்டர் மிஸ்ஸிங் ஃப்ரம்
டேஞ்சர். டியை தூக்கிட்டா ஆங்கர், டியை சேர்த்துட்டா டேஞ்சர். ஆங்கரில் இருக்கிற ஆளெல்லாம் பக்கத்தில் டப்புன்னு தட்டி சொல்லுங்கள், தட்டாமல் கூட சொல்லுங்கள். ஆமாம், ஆங்கரில் இருக்க ஆளெல்லாம் டேஞ்சரில் இருக்கிறீங்க. ஆமென். திரும்ப ஒரு தடவை சொல்லுங்களேன். எனக்கு ஆவியான 2வது தடவை கூட சொல்கிறாரு. ஆங்கரில் இருக்க ஆளெல்லாம் டேஞ்சரில் இருக்கிறீங்க. ஆமென். அப்படித்தான் இந்த டைத்து 1 லெட்டர் மிஸ்ஸிங் ஃப்ரம் ஐஸ்வர்யம் ஹீப்ரூவில். அதை யாரோ ஒரு ஊழியக்காரர் ஜேபின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 1 லெட்ரு அப்போ டைத்துக்குள்ளே தான் அவர் சொல்கிறார் வந்து ஐஸ்வர்யன்ற வார்த்தை இருக்கு. ஸோ நான் சொல்கிறேன், இது ரெண்டும் பிரிக்கப்பட முடியாத விஷயம். என் வாழ்க்கையில் நான் இளைஞனாக இருந்தேன், இன்றைக்கு வரைக்கும் நான் பார்க்குறேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருந்தே நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற யார் தாவீது சொல்கிறார். நானும் சொல்கிறேன், நானும் இத்தனை 30 வருஷம் இருந்திருக்கிறேன். கர்த்தருக்கு கொடுக்குறவன் பணப்பிரச்சனையில் இருந்ததையும் அவன் வாழ்க்கை வறுமையிலையும் தரித்திரத்தில் இருந்ததையும் என் கண்ணில் நான் பார்த்ததே கிடையாது. கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் பைபிள் சொல்லி உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு விடும். இது என்ன வந்து பென்னிகின் எழுதி வச்சுட்டு போயிட்டார் அந்த வசனம், இல்லை கென்னத் ஹேகின் எழுதினாரா, இல்லை இவங்கெல்லாம் வந்து செழிப்பு உபதேசிகள். நீங்கள் யார் புளிப்பு உபதேசிகளா? செழிப்பு உபதேசிகளா எழுதி வச்சா இந்த வசனத்தை? கர்த்தர் எழுதி வச்சாரியா? ஆமே. என்ன சார், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். செழிப்பு உபதேசி அதை கண்டுபிடிச்சான். என் அன்புக்குரியவர்களே, உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். எத்தனை பேர் உங்கள் அக்கௌண்ட் பூரணமாக நிரம்பணும்னு விரும்புகிறீங்க? ஆமே. அக்கௌண்ட்டு ஓவர்ஃப்ளோ ஆகணும். ஆபிரகாமன் ஆசீர்வாதத்தில் என்னாகலை? பூமி தாங்கலை சார். ஒரே நாளில் இவ்வளோ அமௌண்ட்லாம் சரி 10 பேர் அக்கௌண்ட்டில் போட்டு எடு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு வார்த்தை ஏற்றினாங்க. திராட்சை ரசம் எப்படி போகுமா? புரண்டு ஓடும். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஷாக்கராமாலாதியா. உங்கள் எதிர்காலம், உங்கள் ஐஸ்வர்யம் இன்னைக்கு நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க என்பதை பொறுத்து இருக்கிறது. ஆமென். அதான் காணிக்கையை பத்தி பேசிட்டு பவுல் சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். இந்த காணிக்கைன்னு பேசும்போது பரியாசம் பண்ணுவாங்க பாருங்க சிலர். அதெல்லாம் அடுத்த வசனத்தில் எழுதுறாரு, டோன்ட் ரிடிகுல் ஆன் கிவிங். கொடுக்கறத பற்றி என்ன செய்யாத, கேலி செய்யாத. அது உனக்கே நீ சொந்த காசில் சொன்னி வைக்கிற மாதிரி, உன்னை நீ ஏமாற்றிக்கொள்வது போல. ஸோ பூரணமாய் நிரம்ப வேண்டும், திராட்சரசம் புரண்டோட வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார், விரும்புகிறார். அதை யாருக்கு வாக்களிக்கிறார்? முந்தின வசனம் சொல்லுது, வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். கர்த்தரை கனம் பண்ணு. காணிக்கை கொடுன்னே சொல்லல, என்ன பண்ண? கனம் பண்ணு. அப்ப காணிக்கை வந்து என்ன சொல்றாரு? கனம் பண்றதுன்றது. அப்ப நான் ஒரு பொண்ணு வந்து ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னாராம். டக்குன்னு ஒரு பொண்ணு எந்திரிச்சான், என்ன விரும்பினாலும் கிடைக்குமா சார்? என்னடா எந்திரிக்கிற ஸ்டைலே சரியில்லாமல் இருக்கே. ஒன்று அப்படி நின்றுக்கிட்டே இருந்தாராம். இது ஏதோ ஒன்று டேஞ்சராக கேட்க. திரும்ப சொல்லுதான், பாஸ்டர் சொல், என்ன விரும்பினாலும் கிடைப்பாரா? என்ன விரும்பினாலும் நீதிமான் கொடுக்கப்படுமா? நீதிமான் என்ன விரும்பினாலும் கிடைக்குமா? நீதிமான் என்ன விரும்பினாலும் கிடைக்குமா அப்படின்னு இவருக்கு டர்ரை கிளப்பிடுச்சு. ஏதோ ஒன்று கேட்க போகுது, ஏதோ சாதிக்க விரும்ப போகுது இது அப்படின்ட்டு. நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். ஆமாம், அதான் எது விரும்பினாலும் கிடைக்குமான்னு சொன்னாராம். எது விரும்பினாலும் கிடைக்கும், நீ எதை விரும்புகிறன்னு சொல்லு, நீ நீதிமானா இல்லையா நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. அது மாதிரி நீ இப்போ எவ்வளோ காணிக்க போடுற சொல்லு, நீ எவ்வளவு கனம் பண்ணுறன்னு
நான் சொல்கிறேன் அல்ல கர்த்தர். ஆண்டவரே உங்களை நான் கனம் பண்ணுறேன். அதெல்லாம் இருக்கட்டும்பா, அதெல்லாம் இருக்கட்டும். ஷோ மீ யுவர் ஆஃபரிங், ஐ வில் ஷோ ஹவு மச் யூ ஆர் ஆனரிங் மீ. நீ என்னை எவ்வளவு கனம் பண்ணுறேன்னு நான் உனக்கு காட்டுறேன். நீ எவ்வளோ காணிக்க போகிறேன் எனக்கு காட்டு. நீ என்னை எவ்வளோ கனம் பண்ணுற நான் உனக்கு காட்டுறேன். தேவன் உன்னை கனம் பண்ணார், நல்ல வேலையை கொடுத்து கனம் பண்ணார். தேவன் உன்னை கனம் பண்ணார், நல்ல குடும்பத்தை கொடுத்தாரு, நல்ல ப்ரொமோஷன் கொடுத்தாரு. இதெல்லாம் தேவன் உங்களை கனம் பண்ணது. ஆனால் நீங்கள் தேவனை எவ்வளவாய் கனம் பண்ணுகிறீர்கள்? தேவன் எவ்வளோ தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். பேசுறது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அதுக்கு பேரே கனம் பண்ணுறதுங்க. 10 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் 9 பேரை 8 பேரே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கார். ஒருத்தரை பார்க்கவே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் கனம் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். உங்களை தான் பேசக்கூடிய இடத்திலே பொறுப்பான நபராக உங்களை பார்க்கல. அப்போ மனிதர்களே கனம் பண்ணுறவன்ட்டு தான் பேசுகிறார். அப்போ தேவன் உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னா, நான் சொல்கிறேன், தேவன் உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னா உங்களை கனம் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஆமாம், உங்களை கனம் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஒரு ரெவலேஷன்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா காட் இஸ் ஆனரிங். பாருங்கள், இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள் நீ யார் அப்படின்னு சொல்லி சித்திர தையல் ஆடை அப்படின்னு உங்கள்கிட்ட பேச வருமே. அதனால தான் இந்த சித்திர தையல் ஆடை எம்ப்ராய்டரி அந்த படத்தை இப்போ போட்டு விட்டாங்க உங்களுக்கு. நான் ஒரு எம்ப்ராய்டரி, நான் சித்திர தையல் ஆடை. தேவன் என்ன எம்ப்ராய்ட் பண்ணியிருக்கிறார். அப்போ எம்ப்ராய்டிங் அப்படின்னா என்னன்னு இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம அது எப்படி பண்ணுவாங்க, அது எப்படி தெரியும், அது எப்படி பார்த்தா எப்படி தெரியும், எப்படி பார்த்தா இருக்குது. என்னையும் ஒன்றையும் தேவன் அப்படி தான் அழகாக என்ன செய்கிறார், அப்படியே என்ன செய்கிறார், அழகு பண்ணுறார். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. இந்த எம்ப்ராய்டரி என்ன செய்வாங்க, ஊசியை வச்சு குத்தி 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 அப்படியே படுத்தோம். இந்த குத்தெல்லாம் சிலுவையில் இயேசுநாதர் ஆணிகளாலே குத்தப்பட்டார். அவர் ஆணியில் குத்தப்பட நான் அழகாக்கப்பட்டு கொண்டே இருந்தேன். ஸோ மெனி திங்ஸ் பிஹைண்ட் திஸ் எம்ப்ராய்டர். அதை பற்றி பேசுவோம். என்ன சொல்ல வரேன்னா, இந்த அறிவு, இதெல்லாம் நம்மள்ட்ட கர்த்தர் ஒரு விஷயம் பேசுகிறாருன்னா தட் இஸ் ஆனர். அப்போ நம்ம என்ன செய்யணும், தேவனை ஆனர் பண்ணணும். யூ ஹேவ் டு ஆனர் காட். இந்த பழக்கம் முக்கியம். யாரையோ சர்ச்சை கூப்பிட்டேக்கு அவங்க சொன்னாங்களாம் அந்த சர்ச்சு நாங்களாம் அது பணக்காரங்களாம் வர சர்ச்சு அப்படின்னாங்களாம். பரவாயில்ல, கர்த்தர் நல்ல ஒன்று ஆசிரியப்பார். இது பணக்காரர்கள் வர சர்ச் அல்ல, இது பணக்காரர்கள் ஆக்குகிற சர்ச்சுக்கு. நான் பணக்காரர்களை உருவாக்குகிற சபை. ஆமேன். உன்னை இவங்க சொன்னாங்களாம், உண்மைதான், நானும் பணக்காரன் தான், ஆனால் நான் அங்கே போகும்போது எப்படி போயிருந்தேன், இப்போ என் லைஃப் எப்படி இருக்குது. This church is church which is making millionaires or taking you from millionaires to billionaires or billionaires to trillionaires. அப்போ நீங்கள் ஆசீர்வாதத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் செய்ய தேவன் விரும்புகிறார். பட் ஹோலி ஸ்பிரிட் வாண்ட்ஸ் யூ டு கோஆப்ரேட் வித் த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தையில் நீ கோஆப்ரேட் பண்ணும்போது தான். நானும் தான் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், அப்படியே தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், ஜிம்முக்கு 3 மாதமாக இந்த 3 வருஷமாக போயிட்டுருக்கேன்னா, பார்த்தா போன் தான் தெரியுது, போனியம் மாதிரி. என்னடா 3 மாதமாக ஜிம்முக்கு போகிற, உடம்பு ஏறவே இல்லையடா. நம்ம ஒரு 2 வாரம் போனாலே கப்பன்னு ஏறுது பொதுவாக எல்லாருக்குமே. அவன் 1.5 வருஷமாக அண்ணன் சொன்னான், 1.5 வருஷமாக போயிட்டுருக்கேன் மாமா. எங்கள் அக்கா பையன் தான், ஆனால் ஒன்றுமே ஏற மாட்டேன்து. சரி, நான் அடுத்த வாரத்துலேருந்து வரேன்ல பாப்பா அப்படின்னு நான் போகிறேன். பார்த்தேன் அட்டண்டன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான் உள்ளே உட்காந்து. நான் கொஞ்சம் கூட கூட்டாமல் குறைக்காமல் பேசுகிறேன். ஜிம்முக்கு போனால் உடம்பு ஏறிடும்னா போய் அட்டண்டன்ஸ் போட்டு உட்காந்து, நீங்கள் வந்துட்டீங்களா சார், நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்களா, உனக்கு எப்பறம் உடம்பு ஏறும். ஜிம்முக்கு போனால் ஏதாச்சும் டூல் சைடு, தம்புல் சைடு எதையாச்சும் அட்லீஸ்ட் நீ கழட்டி போட்ட பேண்ட்டு சட்டையாச்சும் எடுத்து ஏதாச்சும் செய். ஒன்றும் செய்யாமல் நானும் போனேன், என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைன்னா நீ என்ன பண்ண போய். அப்போ நியூ கவர்னன்ட் சர்ச்சுக்கு வரோம், சர்ச்சு வார்த்தையை கேட்குறோம். என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வேண்டும் என்றால் என்ன செய்தீர்கள்? திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள்.
ஸோ இந்த பணக்காரன் ஆகிறன்றது ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ். அது நடந்துக்கிட்டே இருக்கணும். இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? மற்ற சப்ஜெக்ட்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். கைத்தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். போன வாரம் ஞானஸ்தானத்தை பார்த்தோம், இந்த வாரம் வந்து இமார்டாலிட்டி பார்த்தோம், அடுத்த வாரம் வந்து டிவைன் ஹெல்த் பார்க்க, எதை வேணாலும் பாரு. ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் நீ பணக்காரன் ஆகிட்டே இருக்கணும் சாரு. கையை தட்டுங்க சாரு. ஆமென்.